ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். The word of man, மனிதனுடைய வார்த்தை. மனிதனுடைய வார்த்தையிலும் ஆண்டவர் வல்லமை வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேகர் அதை தெரியாததினால்தான் தங்கள் இஷ்டப்படி பேசுவார்கள், வாயில் வந்ததெல்லாம் பேசுவார்கள். நாவு ஒரு சிறிய அவயம் சரீரத்தில், ஆனால் ஒரு காட்டையே கொளுத்து விடும் என்று சொல்லி யாக்கோபு நிருபத்திலே வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? உங்களுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறிவிடும். வார்த்தை மாறாவிட்டால் வாழ்க்கை மாறவே மாறாது. வேதத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே முந்தின அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நேசிக்கிற மகனாகிய ஈசாக்கு எனக்கு தகன பலியா எடுப்பா. குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட மலையில எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை. மகனை கூப்பிட்டு கொண்டு போகிறார். 3 நாள் பிரயாணத்தில் அந்த இடத்தை அடைகிறார். வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் என் மகனும் தேவனுக்கு ஆராதனை செய்ய போயிட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். திரும்பி வருவேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய விசுவாசத்தை பாருங்களேன். மகனைத்தான் பலியிட போகிறார், ஆட்டுக்குட்டியே அல்ல. ஆனால் திரும்பி வருவோம். அதே மகன் திருப்பி கேட்கிறான், கட்டையெல்லாம் இருக்கிறது, விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆனால் எப்பவுமே ஆட்டுக்குட்டி நம்ம கொண்டு வருவோமா பலியிடாப்பா, இந்த இல்லையே, நீதான் சொல்லல, கர்த்தர் பார்த்து கொள்வார். பாருங்கள், அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. அங்கே பலியிட போகும் பொழுது எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கத்தி எடுத்து குத்த போகும் பொழுது ஆண்டவர் பதறி விட்டார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. திரும்பி பார்க்கிறான், அருகிலே பலியிடுவதற்கான ஒரு ஆட்டுக்கடை ஆயத்தமாக இருந்தது. திரும்பி வருவோம் என்று சொன்னால் அந்த காரியம் அப்படி நிறைவேறுகிறது. வார்த்தை. நாம் அநேக நேரத்தில் வார்த்தையில் தான் சோர்ந்து போய் அப்படியே வெக்ஸாய் என்ன வேணாலும் புலம்புறேன், இனி எங்க உருப்பட போகுது, இனி எங்க நடக்க போகுது, இது தேராதுன்னு எனக்கு தெரியும்னு அப்புறம் ஏன் செய்யறோம்? அது இப்படியே தான் பேசுவோம். பிள்ளைகள் எடுத்தால் பெற்றோர்கள் எப்பொழுது பார்த்தாலும் இவன் படிக்க மாட்டான், இவன் பாஸ் பண்ண மாட்டான், இப்ப எக்ஸாம் வந்துச்சுல என்ன மார்க் எடுக்க போறானோ, இவ்வளவு நாள் சுத்திட்டான், இப்படிதான் பேசுவோம். ஒரு பக்கம் பயம், கஷ்டம்தான். கல்யாணம்னா என்ன பண்ண போறாளோ அது ஒரு பக்கம் பயப்படுவாங்க. பலவீனமான பயப்படாது, இந்த வியாதியா இருக்குமோ. வார்த்தையினால் அநேகர் they are cursing themselves, தங்களை சபித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். சாபத்தை விரும்பினால் சாபம் வருமா? மரணத்தை விரும்பினால் மரணத்தை வரும். அப்போ நன்மை விரும்புங்க, ஜீவனை விரும்புங்க, ஜீவன் வந்துவிடும். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு அருமையான குடும்பத்தார் தன்னுடைய மகளுக்கு திருமணத்திற்கு ஒழுங்கு பண்ணினார்களாம். வேகமா வேலைகள் நடக்கிறது. திடீர்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உணர்த்தினார் அந்த தாய்க்கு, ஃபர்ஸ்ட் உன் பிள்ளைய ரொம்ப நீ பேசியிருக்கிற, அதெல்லாம் வாபஸ் வாங்கிரு, இல்லைன்னா அவன் பிள்ளை வாழ போற வீட்டுல அது அப்படியே நடக்கணும்னு அந்த அம்மா பயந்துட்டாங்களாம். என்ன ஆண்டவரே, அம்மா நீ கட்டுப்பட்டு அந்த வீட்டுக்கு போன போறதானே உனக்கு தெரியும். அங்க உன் மாமியார் ஒன்று மிதிக்கும் பொழுது அது ஒன்று எல்லாரும் இது பண்ணும்போது அம்மாவுடைய அருமை தெரியும், அம்மாவுடைய அன்பு தெரியும். இப்படிலாம் பேசினதெல்லாம் ஆண்டவர் உணர்த்தும் போது நேரம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மகள்கிட்டையும், அம்மா நான் ரொம்ப பேசிட்டேன், உன்னைய ஏதோ கோபத்துல நீ தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல பேசிட்ட, அல்ல நீ வேலை செய்யாம சும்மா உட்காந்ததுனால கோபத்துல ஒன்னு திட்டி, அதெல்லாம் நிறைய காரியம் ஏதோ பேசிட்டேன் கோபத்துல, அதெல்லாம் மன்னிச்சிருமா, நானும் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அப்படி நடந்துட்டா எனக்கு தானம்மா கஷ்டம்னு சொல்லி ஒப்புரவாகினாங்களாம். சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். பாருங்கள், அநேக நேரத்துல மணமகன் வீட்டார முந்தின நாள் திருமணத்துக்கு முன்பாக வாழ்த்துவாங்க போய். அந்த வாழ்த்துதல்ல வல்லமை இருக்குது. நீ வாழ்த்து கற்றுக்கொள்ளுவோம், பாசிட்டிவா பேச கற்றுக்கொள்ளுவோம், விசுவாசத்தோடு கூட பேசுவோம், சூழ்நிலையை பார்த்து பேசுவோம், வியாதியை பார்த்து பேசுவோம், மாறும். அந்த அளவு ஆண்டவர் வல்லமை வார்த்தையில வச்சிருக்கிறாரு. தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அநேக நேரம் நாங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறோம்ப்பா. அநேக நேரம் நெகட்டிவா தான் திங்க் பண்றோம். அநேக நேரம் நாம் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை தான் எங்களுக்குள்ள வருகிறதப்பா. இந்த நாள்ல இருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா, இதுவரை நாங்கள் பேசுனதெல்லாம் மன்னிச்சிருங்க. எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா பேசும் பொழுது மிகவும் கவனமாக அப்பா பேசக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி உண்டாகட்டும். ஒருவேளை பிள்ளைகளை சபித்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு இப்படிதான் இருப்பாங்கன்னு பேசியிருக்கலாம், அதெல்லாம் வாபஸ் வாங்கத்தக்கது நம்முடைய சமூகத்துல இருந்து அதெல்லாம் கிளியர் பண்ணத்தக்கதா நீங்க உதவி செய்யுங்கப்பா. அது நிமித்தமா ஒருவேளை நீ பாதிப்புகள் இருக்கிற குடும்பங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஜீவன் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வெளிச்சம் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் நன்மை உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும். அப்பா, எங்கள் வார்த்தையை இன்னைக்கு மாற்றுங்க. மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்கள் அல்ல, காயங்களை ஆற்றுகிற வார்த்தை, குணமாக்குகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, வல்லமையான வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை எங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பேசுகிற வார்த்தை குறித்து கவனமாக இருப்போம். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய நினைவா மாறினா நம்முடைய வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயங்களே ஆற்றுகிறதாய் மாறிவிடும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.